Hi friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரீம் 11 ஆப்பில் நம்ம ஐபிஎல் கண்டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது ரியலி சேஃபா இல்லை அன்சேஃபா, அதாவது இதை நம்ம ப்ளே பண்ணுறது மூலமாக எக்கச்சக்கமாக சம்பாதிக்க முடியுமா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இது டோட்டல் வேஸ்ட்டா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஐபிஎல் கண்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ ட்ரீம் 11 ஆப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே எந்த டைமில் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிப்பாங்க. ஸோ அந்த மேட்ச்சை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பிளேயர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். பேட்ஸ்மேன் செலக்ட் பண்ணணும், பவுலர்ஸ் செலக்ட் பண்ணணும், கீப்பர் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேப்டன், கோ கேப்டன் எல்லாருமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போல் கொடுத்துருப்பாங்க, அதை கண்டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ப்ரைஸ் போலுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ் போல் இத்தனை கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கணும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம பெட் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டோன்னு வச்சோங்களேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் குறிப்பிட்ட அந்த மேட்ச் கண்டெஸ்ட் நடக்கும். ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யாருக்கு மேலெல்லாம் பெட் பண்ணணும். ஸோ அவங்க எல்லாமே நல்ல பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதெல்லாம் இருக்க ப்ரைஸ் போல் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இல்லை எல்லாருமே ஒஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நம்ம என்ட்ரி ஃபீஸ் கட்டினால அது கூட நமக்கு ரிட்டர்ன் வராது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட கேட்டகரி தான் இந்த கண்டெஸ்ட். ஸோ இந்த கண்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாம் ப்ளே பண்ணுறது மூலமாக ரியலி ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 99% பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் மார்க் தான். இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ப்ரைஸ் போல் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் பே பண்ணுற டைம் மேட்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணுற டைம் கிட்டத்தட்ட ஒரு 5% ஒரு 10% தான் அதில் என்ட்ரி ஃபுல்லாக பே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட் அப்படியே ரொம்ப காலியான மாதிரி தான் இருக்கும். அதுவே அந்த மேட்ச் தொடங்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 or 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த போல் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃபில் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டலாகவே அவ்வளோ நேரத்துக்குள்ளே அவ்வளோ மெம்பர்ஸ் உள்ளே போய் அந்த என்ட்ரி ஃபீஸை கட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃபில் ஆயிரும். நீங்கள் இதிலே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10% பீப்புள் இதுக்கு உள்ளாடி போய் மணியை கட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலி பர்சன் தான் போயிருக்காங்களா இல்லைனா எல்லாமே பாட்டா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்குள்ளே வரும். ஸோ அப்படி பாட் இத்தனை பர்சன்டேஜ், அதாவது நம்ம ஒரு 10% தான் உள்ள ரியல் மென் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி போயிருக்கான். வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதேமாரி போல் பாட் கிரியேட் பண்ணி உள்ளே போயிருக்குமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. பட் ஏன்னா இதை வின் பண்ணி யார் போகிறாங்கன்னு கூட நமக்கு ப்ராப்பராக தெரியாது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரான யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நேம் காமிக்கும். ஸோ ரியலி அந்த பர்சன் இருக்காங்களா இல்லைனா அது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் இந்த அமௌண்ட் போகிறதுன்னு கூட நமக்கு அக்யூரேட்டாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த ஐபிஎல் கண்டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கேம்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தால் சின்ன அமௌண்ட், இப்போது நார்மலாக ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உண்மையை சொல்ல போனால் இது வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எக்கச்சக்கமாக பே பண்ணி தயவு செய்து லாஸ் மட்டும் ஆகாதீங்க. ஏன்னா அந்த மாதிரிப்பட்ட கேம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெட்டிங் கேமை பொறுத்த வரைக்குமே தெரியும், நீங்கள் உங்களோட நஷ்டம்தான் அந்த கம்பெனியோட லாபம். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அவன் என்னதான் நீங்கள் ப்ரைஸ் அமௌண்ட் போட்டாலும் உங்கள் லாபத்தில் அவன் சந்தோஷம் அடைய மாட்டான், உங்கள் நஷ்டத்தில் தான் அவன் சந்தோஷம் அடைவேன். அது இந்த கம்பெனி மட்டும் இல்லை, எந்த பெட்டிங் கம்பெனியாக இருந்தாலும் உங்களுடைய நஷ்டம் தான் அவனுடைய லாபம். ஸோ தயவு செய்து இந்த மாதிரிப்பட்ட பெட்டிங் கேம்ஸை நம்புறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேறு ட்ரை பண்ணுங்கள். பட் உங்களுக்கு இது விளையாடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சின்ன அமௌண்ட் மட்டும் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே இந்த கேம்ஸோட அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதன் மூலமாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் பயங்கர லாபம் கிடைக்கும். இந்த மேட்ச்லனா அடுத்த மேட்ச்சில் நான் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எனக்கு பெரிய பெரிய க்ரோஸில் கிடைக்குங்கிறதெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு வேல்டு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதுக்காக மணியை லட்சக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கெரியரை ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும் ஆக்கிறாதீங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கேம்ஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அன்சேஃப் தான். ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் சின்ன அமௌண்ட்டாக நமக்கு இது ஒரு ரொம்ப மைண்டில் எடுத்துக்காமல் சும்மா ஃப்ரீயாக விளாடணும்னு நீங்கள் நினச்சிங்க மட்டும் 1-2 வாட்டி ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் டீமை க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. மற்ற மாதிரி இந்த பெட்டிங் கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அன்சேஃபான கேம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். என்னுடைய சைடில் நான் ட்ரை பண்ணி ப்ளே பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு அவுட்புட்டை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.